சொல்லப்போனால் அந்த காம்பன் இவன் எகிரி குதிக்கிறான்ல, அதுக்கு இந்த பக்கம் தான் காவல் நிலையம், ரோட்டுக்கு இந்த பக்கம் தான் போலீஸ் ஸ்டேஷன். அவன் ஒவ்வொரு முறை அவன் வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே நுழையிற போது காவல் நிலையத்தை தாண்டி தான் போகும். புகார் கொடுக்க பயப்பட்டார்கள் தெரியுமா? இப்பொழுது 2 நாள் கழித்தாவது புகார் கொடுத்தார்கள் தெரியுமா? அது வந்து எங்கள் ஆட்சியின் வந்து எங்கள் ஆட்சி மீது இருக்கிற நம்பிக்கை அப்படிலாம் சப்பக்கட்டு கட்டுறாங்க. கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லை. இவன் வந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு இருக்க போதே ஒரு ஃபோன் வந்தது. இல்லை சார், நான் வந்து அதை இப்போ பேசினுக்கிறேன், மிரட்டினுக்கிறேன், கொஞ்ச நேரத்தில் நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னா, இவன் யாருக்காக இதை செய்தான்? சார் நான் வந்து சரி பண்ணிட்டேன், சேர்ந்தாங்க சார் அப்படின்னு வேற யாருக்காவது இவன் கொடுத்தாங்க. 2 பேர் இருந்தாங்கன்ற செய்தி வந்த பிறகும் நம்ம ஒருத்தர் அக்யூஸ் பண்ணோம்னா அப்போ இதில் வேற யாரோ ஒரு பெருந்தலை இருக்கிறத தானே அர்த்தம். கேட்டால் வந்து ப்ரைவேட் செக்யூரிட்டி போட்டு வச்சுருக்கீங்க, ஐடி கார்டு இல்லாமல் நீங்கள் உள்ளே விட மாட்டீங்க, பேரிகார்டெலாம் போட்டு வச்சுருக்கீங்க, எல்லாம் போட்டு வச்சுருங்க, எதுவுமே வேலை செய்யலை. அப்போ இது ஒட்டுமொத்தமாக கேட்கிற கேள்வி எல்லாரும் கேட்கணும்ல. 2-3 கட்சி தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. மசாலாம் எங்கே போனானே தெரியல. அப்போது இது கூட இதை கேட்டால் கூட அரசு நம்ம மேலே போச்சு அப்படின்னு பல பேர் பதுங்குறாங்க சார். பெரிய பெரிய மீசை வச்சுருக்கான், பதுங்கி ஓடுறாங்க. இது எப்படி இது சரியாக இருக்கும்? பக்கத்தில் இருக்க ஐஐடியில் நடந்திருக்கட்டும், மத்திய அரசு கேம்பஸ் உள்ள நடந்திருந்தா என்ன குதி குச்சிருப்பானுங்க. இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் செய்யாத, இது குறித்து கண்டன குரல்களை தெரிவிக்காத எல்லாரும் ஆளுங்கட்சி ஏதாவது போடுமா, அதை வாங்கி தின்னு வைத்து நிரப்பலாமா? அப்போது ஒரு குற்றத்தில் ஒரு பகுதி மட்டும் வெளியே காட்டப்படுகிறது, இன்னொரு பகுதி மறைக்கப்படுகிறது என்று சொன்னால் மறைக்கப்படுவதற்கு பின்னால் அந்த மறைபொருள் பெரிய பொருளாக இருக்குமோ? அதையும் இந்த குற்றவாளிகள் மட்டுமே தொடர்ந்து போட்டோ எடுக்கிறாங்க, மற்றவங்களும் அதிகமாக பார்க்க முடியல. ஏன் சார் அப்படி? அரசாங்கத்துக்கு என்னதான் தெரிவிச்சிருக்கு அதையாவது சொல்லணும். யார் வேணாலும் போயிடலாமா? யார் வேணாலும் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? பொறுப்பு எப்படி கொடுத்தீங்க? அப்போது நீங்கள் உங்கள் கடமையிலிருந்து தவறுறீங்கன்றதை தாண்டி குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறீர்கள் என்ற நிலை இதில் எழும்புதில்லை. அப்போது இந்த மாதிரி தற்கொலையான அமைச்சர்களை வைத்துக்கொண்டு அரசை காப்பாற்றுகிறதோ? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம் சார். சார், நம்ம வாரம் ஏதாவது தலைப்பில் நேர்காணலில் பேசும்போது இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற தலைப்பையும் பேசிடுறோம். ஆனால் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அது எங்கேயுமே குறைந்த மாதிரி தெரியலை. இப்போ ரீசெண்டாக அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே வச்சு ஒரு மாணவி வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. இது பல்வேறு தரப்புலேருந்து கண்டனங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. உங்களுடைய பார்வையில் சார்? அதான் 3 மணி நேரத்தில் அக்யூஸ்டை செக்யூர் பண்ணிட்டாரு. இது நம்முடைய தமிழக முதல்வரின் சாதனை. ஆமாம், 24 மணி நேரம் கூட இல்லை, 3-4 மணி நேரத்தில் 3 மணி நேரம் ஏதோ டைம் சொல்கிறாரு. ஸ்டாப் வாட்ச் வச்சு அவங்க வந்து அதை கண்டுபிடிச்சாங்கன்னா என்னன்னு தெரியல. சொல்லுவது உயர்கல்வித்துறை அமைச்சர். எவ்வளோ வேதனையான விஷயம் இது. இது ஒரு சாதனை அப்படின்றாங்க. பரவாயில்ல, நல்ல விஷயந்தான். நமக்கு இதில் பெரிய ஷாக் என்னென்னா, எங்கெங்கேயோ நடந்தது, அதுக்கு கண்டனங்கள் தமிழ்நாட்டிலையும் பலமாக பேசப்பட்டது. இன்றைக்கி இதே தமிழ்நாட்டில் இது சென்னையில் இது இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதற்கு முன்னாடி அண்ணா நகரில் ஒரு 10 வயது சிறுமி, ஆமாம், குழந்தை பொண்ணு, அதுக்கு அந்த அந்த அவயங்கள் எதற்கான அவயங்கள்னு கூட தெரியாததுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த பிள்ளையை வந்து சீரழிக்கிறாங்க. அது காவல் நிலையத்தில் புகார் செய்யப்படுகிறது, புகாராகிறது. புகாரை விசாரித்த காவல்துறை ஆய்வாளர் என்ன மாதிரி விசாரிச்சாருன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நீதிமன்ற கண்டனத்துக்கு போகுது. அதுக்கப்புறமும் இன்னொரு விசாரணை தொடரப்படுகிறது. அந்த விசாரணையும் முதல் விசாரணை எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் நடக்குது. அதற்கு பிறகு தான் அது வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டது. அப்புறம் ஒரு மணலம் குன்றிய பெண், கல்லூரி மாணவி. இது எல்லாமே சென்னையில் நடக்குது. ஆமாம், ஃபோன் பண்ணால் 5லிருந்து மேக்ஸிமம் 10 நிமிஷத்துக்குள்ளே காவல்துறை உங்கள் இடத்துக்கு வந்துடும். அப்படின்லாம் நம்ம வந்து பெருமையாக வெளியில் விளம்பரங்கள்லாம் பண்ணுறோம். சில இடங்களில் 1-2 இடங்களில் வரலாம். பெரும்பாலான இடங்களில் அந்த மாதிரியான வாய்ப்பு கம்மியாக இருக்குதோன்னு நமக்கு தோணுது. அப்போது இன்றைக்கு ஒரு மாணவி இந்த மாதிரி இன்ஜினியரிங் 2ஆம் வகுப்பு படிக்கிற 2ஆம் ஆண்டு படிக்கிற மாணவிக்கு இந்த நிலைனா, அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் எவ்வளோ குழந்தைங்க படிக்கும், பசங்க படிக்கும்.
அந்த பசங்களோட மனநிலையை நம்ம யோசிக்கணும்ல. மிகப்பெரிய சாதனை 3 மணி நேரத்தில் நாங்கள் முடிச்சிட்டோம் விசாரணை அப்படின்னு சொல்கிறீங்க. இன்றைக்கு அதன் பிறகு அது நடந்து கொண்ட ஸ்டைலில் கூட விடுங்க, வந்து அவன் கொடூரன், அப்படி தான் காம கொடூரன், அவன் வந்து ஒரு அபிச்சுவல் அஃபண்டர்ஸ், தொடர் குற்ற நடவடிக்கையில் ஈடுபடுவான், அவன் அப்படி தான் சார் செய்வான். அதற்கான சூழலை இந்த சமூகம் அவனுக்கு ஒத்திசையாக ஏற்பாடு செய்து கொடுத்துருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சார், குற்றவாளிகளுக்கு குற்றம் செய்கிற எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்தை அவன் எக்ஸிக்யூட் பண்ணுறான்ல, அதற்கான சூழலை யார் கொடுப்பது? இந்த சமூகம். இந்த சமூகம்னா இங்கே இருக்கிற சட்டம் ஒழுங்கு. இந்த மாதிரி ஒரு பெண்ணை அத்துமீறல் செய்வது தவறு அப்படின்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அவனும் மென்டல் இல்லை, மூளை அதாவது நினைவு பிறண்டவன் இல்லை, சுய நினைவு உள்ளவன் தானே. 2 பொண்டாட்டி வைக்க தெரியுது, பிரியாணி கடை வைக்க தெரியுது, 3ஆவதாக ஒன்று செட்டப் பண்ண தெரியுதுலாம் இன்றைக்கி ஏதோ சொல்கிறாங்க. ஆமாம். அப்பேற்பட்டவனுக்கு ஒரு கல்லூரி வளாகத்தில் போய் ஒரு மாணவியை இல்லை இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுகிற போது இது மிகப்பெரிய செய்தியாக மாறும், மிகப்பெரிய பிரச்சனையாக வரும் அப்படின்றது அவனுக்கு தெரியும் இல்லை. தெரிந்தும் அவனை எது ஊக்கப்படுத்துகிறது? இங்கே இருக்கிற மந்தமான சமூக சூழல் அவனை ஊக்கப்படுத்துது, அவனுக்கு உற்சாகத்தை கொடுக்குது, அவனுக்கு தைரியத்தை கொடுக்குது, அவனுக்கு பேக் போனா இது இருக்குன்னு நான் சொல்கிறேன். சமூக சூழல்னா மக்களை சொல்கிறீங்களா இல்லை அரசு சொல்கிறீங்களா? அரசு தான் சார், அரசு தான். இப்போ சமூக சூழல்னா இப்போ அங்கே இருக்கிற அந்த காவலர்கள் மற்றவங்க எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கும். ஆமாம். பட் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த சமூகத்தை, இந்த சமூக சட்ட ஒழுங்கு சூழலை ஒரு மாதிரியாக வச்சுருக்காங்கல்ல, அதுதானே. இப்போது அவனுக்கு நான் செய்கிறது, இப்போது தனிநபர் போய் பிடிக்க முடியாது சார் ஒருத்தனை. சரி, ஒரு பிரச்சனை நடக்குது, போய் கூட பிடிக்கிறான், யார் அவனுக்கு சட்டப்படியான தண்டனை கொடுப்பது? காவல்துறை தானே. ஆமாம். ஒருத்தன் தப்பு செஞ்சானா அவனை எடுத்த உடனே நம்ம அடிச்சிட முடியாது. ஆனால் போலீஸ் அந்த வேலையை செய்யலாம்ல. ஒரு மினிமம் ஃபோர்ஸை யூஸ் பண்ணுவதற்கு இந்திய அரசு சட்டம் காவல்துறைக்கு ஒரு அதிகாரத்தை வழங்கியிருக்குல்ல. அப்போது இது செஞ்சால் காவல்துறை கையில் நம்ம மாட்டுவோம் அப்படின்ற எண்ணம் அவனுக்கு இல்லை. அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து அவன் வந்து ஒரு கட்சியோட பொறுப்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த கட்சி சொல்லுது, இல்லை அவன் எங்கள் பொறுப்பாளர்லாம் இல்லை. ஆமாம், ஏன் சட்டத்துறை அமைச்சரே சொல்கிறாரு. அதுதான் அவனை கேட்டால் அவன் என்ன சொல்கிறான், வந்து ஏதோ மாணவர் அணி செய்த கிழக்கு பகுதி மாணவ அணி துணை அமைப்பாளர், அதாவது தான் மாணவர்கிட்ட போகிறானோ மாணவர் அணி. நல்ல அப்போது சார் அவன் கட்சிக்காரனாகவோ இருக்கட்டும், கட்சிக்காரன் இல்லாமல் கூட இருக்கட்டும், ஆனால் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் பல திமுக முக்கிய பிரபர்களோட சேர்ந்து அவனுடைய புகைப்படம் இருக்குது. இவனை கைது செய்வதற்கு முன்னால் அந்த பகுதியில் இருக்கிற, ஏன்னா அவன் பயிர் அவன் மூஞ்ச காட்டணுன்னு விட்டுருப்பான்ல, அந்த போஸ்டர்கள்லாம் கிழிக்கப்பட்டதாக ஒரு செய்தியும் வெளியில் வருது. அவன் கட்சிக்காரனோ இல்லையோ சார், ஒரு சுயநினைவு உள்ள ஒரு மனிதன், ஒரு மனிதன் ஒரு கல்லூரிக்கு உள்ளே போய் இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல்கள் பண்ணால் நம்மளை சட்டம் தண்டிக்கும், இங்கே 3வது கண் இருக்குது அப்படின்னு அவன் பயந்துருந்தா இது நடந்திருக்குமா? அப்போ அங்கே 3வது கண் என்ன பண்ணுச்சு? 80% ஆஃப் த கேமரா ஆர் நாட் ஒர்க்கிங்னு இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க. ஒரு வயசு பிள்ளைங்க இருக்கிறாங்க சார், ஒரு ஊர் தெருவுன்னு கூட பரவாயில்ல, தெருவில் 4 பேர் இருப்பான், யாராவது எப்பா 12 மணிக்கு யார்ப்பா அந்த பக்கம் போனா அப்படின்னா சொல்லுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆமாம். பல 100 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள வைக்கிற கேமரா, அரசு கேம்பஸ் தான் அது. ஆமாம், அண்ணா பல்கலைக்கழகம். அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு அரசு கேம்பஸ் மாதிரி தானே. ஆமாம். அரசு கேம்பஸில் அரசோட அந்த கட்டளைகள் நிறைவேற்றப்படலைன்னா அப்போ நம்ம யாரை குறை சொல்கிறது? அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் அந்த பொண்ணு கூட அத்துமீறிட்டு அவர் வந்து ஒரு 2-3 கண்டிஷனை சொல்கிறாரு. இதை வந்து நான் வந்து உங்கள் வீட்டுக்கு கொடுத்துருவேன், அங்கே கொடுத்துருவேன், அதை கொடுத்துருவேன், அப்படி கொடுத்துருவேன், இப்படின்னு சொல்லிவிட்டு நான் கூட்ட போதெல்லாம் நீ வரணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனை வைக்கிறான்னா, இதற்கு முன்னாடி இந்த மாதிரி இவன் செஞ்சிருக்க மாட்டான்றதுக்கு என்ன உத்தரவாதம்? இன்னி வரைக்கும் அதை பற்றி ஏதாவது பேசப்படுகிறதா? 10 வருடங்களுக்கு முன்னால், 20 வருடங்களுக்கு முன்னால் அவர் என்னை கட்டி பிடித்தார், அதை பண்ணார், நான் காலில் விழுந்தேன், அதை பிடிச்சி என்னை தூக்கினார், இங்கே கையை வச்சார், அங்கே கையை வச்சார், மீட்டு அது இதுன்னு ஏதாவது ஒரு நடிகைகளுக்கு ஏதாவது ஒன்றுன்னா துள்ளி குதிக்கிறீங்கல்ல. குழந்தை பசங்க தானே, அதுங்களுக்கு என்ன தெரியும்? அந்த வயது அதுங்களுக்கு என்ன தெரியும்? அதுங்களை கூப்பிட்டு ஒருத்தர் மிரட்டி இந்த மாதிரி செஞ்சுருக்கான், அவன் மாட்டியிருக்கான், அவனோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி
இல்லை முதல் தடவை குற்றம் செய்கிறவனா அவன்? ஏற்கனவே இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டு அவன் மேலே இருந்திருக்கு. அந்த காம்பஸ்க்குள்ள அவன் என்ன செஞ்சான், அவனோட செல்ஃபோனில் என்னென்ன இருந்தது அப்படிங்கிறத வந்து அரசு சொல்லணும்ல. ஆனால் 2 பேர் முதல்ல கூட்டு பாலியல் பலாத்காரம்னு செய்திகளில் வந்தது. அடுத்து ஒரு ஆள் தான் அப்படின்னு கேஸை முடித்தாங்க. அடுத்து இவன் வந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு இருக்க போதே ஒரு ஃபோன் வந்தது. இல்லை சார், நான் வந்து அதை இப்போ பேசினுக்கிறேன், மிரட்டினுக்கிறேன், கொஞ்ச நேரத்தில் நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னா, இவன் யாருக்காக இதை செய்தான், இல்லை இவன் கூட யார் இருந்தான், சார் நான் வந்து சரி பண்ணிட்டேன், சரிந்தாங்க சார் அப்படின்னு வேறு யாருக்காவது இவன் கொடுத்தானா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இன்றைக்கி எழும்புதில்ல சார். இது எதுவுமே அந்த ஃபோன் வந்தது, அவன் பேசுனது, அவனோட டைலாக் எதுவுமே செய்திகளில் வெளியே வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஒரே ஆள் தான் இருந்தான் அப்படின்ற கருமம் ஒழிஞ்சு போகுதுன்னு கூட மக்கள் வந்து நிம்மதியாகிடுவான் சார். 2 பேர் இருந்தாங்கன்ற செய்தி வந்த பிறகும் நம்ம ஒருத்தர் அக்யூஸ் பண்ணோம்னா அப்போது இதில் வேறு யாரோ ஒரு பெருந்தலை இருக்கிறதா தானே அர்த்தம். அப்போது இது வந்து எப்படி வந்து சமூகத்தில் வந்து ஒரு சுத்தமான ஒரு மனநிலையை உண்டு பண்ணோம் சார். அந்த குழந்தைங்க நாளைக்கு உள்ளே படிக்கிற பசங்க யாரை பார்த்தாலும் பயப்படும்ல. கேட்டால் வந்து ப்ரைவேட் செக்யூரிட்டி போட்டு வச்சுருக்கீங்க, ஐடி கார்டு இல்லாமல் நீங்கள் உள்ளே விட மாட்டீங்க, பேரிகார்டெலாம் போட்டு வச்சுருக்கீங்க, எல்லாம் போட்டு வச்சுருங்க, எதுவுமே வேலை செய்யலை. அப்படி தானே இதுக்கு அர்த்தம். இன்றைக்கி இதை வந்து அரசியலாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். அரசியல் இன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுவான் சார். இப்போ டெய்லியுமா வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற பெண்களின் மாணவிகளின் பாதுகாப்பை உத்தரவாதம் செய்யணும்னு 4 கட்சி அங்கே போய் நிற்குமா? அதை செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குது? அரசுக்கிட்ட இருக்குல்ல. அப்போ இது ஒட்டுமொத்தமாக கேட்கிற கேள்வி எல்லாரும் கேட்கணும்ல. 2-3 கட்சி தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. மசாலா எங்கே போனானே தெரியலையே. அப்போது இது கூட, இதை கேட்டால் கூட அரசு நம்ம மேலே கோச்சிக்கும், அரசு மீது அலிகேஷன் நம்ம பண்ணுறதா அப்படின்னு பல பேர் பதுங்குறாங்க சார். பெரிய பெரிய மீசை வச்சுருக்கான், பதுங்கி ஓடுறாங்க. இது எப்படி இது சரியாக இருக்கும்? நீங்கள் அப்படியே இது ஒரு வட மாநிலத்தில் நடக்கட்டுமே, என்ன நடந்திருக்கு நீங்கள் தமிழ்நாட்டில்? வட மாநிலம் விடுங்க சார், பக்கத்தில் இருக்க ஐஐடியில் நடந்திருக்கட்டும், மத்திய அரசு கேம்பஸ்க்குள்ளே நடந்திருந்தா என்ன குதி குச்சிருப்பானுங்க இன்றைக்கி. ஆனால் தமிழக அரசு காம்ப்ளெக்ஸ், தமிழக அரசுக்கு உட்பட்ட சட்டமோ நாங்கள் பாடுற அந்த மாதிரி வந்து மத்திய அரசு பண்ணால் ஒரு மாதிரி, மத்திய அரசு நிறுவனத்தில் நடந்தால் ஒரு மாதிரி, மாநில அரசு நிறுவனத்தில் நடந்தால் அது வேற மாதிரி அப்படின்னு இங்கே இருக்கிற எல்லாரும் இன்றைக்கி அரசியல் பண்ணுறோம். இன்றைக்கி இதுக்கு ஆர்ப்பாட்டம் செய்யாத, இது குறித்து கண்டன குரல்களை தெரிவிக்காத எல்லாரும் ஆளுங்கட்சி ஏதாவது போடுமா, அதை வாங்கி தின்னு வைத்து நிரப்பலாமா அப்படின்ற ஒரு பெரும் கும்பல் தான் இன்றைக்கி வந்து தமிழகத்தில் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இல்லை அவங்க அமைதிக்கு அதுதான் காரணமா, வேற காரணம் வேற என்ன சார் இருக்கும்? ஏன் அந்த பொண்ணு வேண்டாத பொண்ணா சொல்லுங்கள்? இல்லை அது எதிர்கட்சி பொண்ணு போட்டோம் அப்படின்னு விடுவீங்களா? இப்படி அப்போது ஓடோடி வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறார், அதற்காவது யாராவது ஒரு கண்டனம் தெரிவிக்கணும். இல்லை விசாரணை தொடர்ந்து நடைபெறும் சார். கல்வித்துறை அமைச்சர் கூட, உயர்கல்வித்துறை அமைச்சர் கூட ஒரு குற்றவாளியை கைது செய்திருக்கிறோம், அடுத்து விசாரணை தீவிரப்படுத்தப்படுகிறது, இதற்கு முன்னாலும் பின்னாலும் ஏதாவது இருக்கிறதா என்பதை தொடர்ந்து ஆய்வு செய்திருக்கிறோம், அது யாராக இருந்தாலும் நடவடிக்கை உறுதி அப்படின்னு சொல்லிட்டா நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்ப்பாங்க. அப்போது ஒரு குற்றத்தில் ஒரு பகுதி மட்டும் வெளியே காட்டப்படுகிறது, இன்னொரு பகுதி மறைக்கப்படுகிறது என்று சொன்னால், மறைக்கப்படுவதற்கு பின்னால் அந்த மறைபொருள் பெரிய பொருளாக இருக்குமோ அப்படிங்கிற அச்சம் எல்லாருக்கும் இயல்பாக. மறைக்கப்பட்டாலே இது பெரிய பொருள் தானே. ஆமாம். அப்போது இன்றைக்கி வந்து அவர் வந்து திமுகவில் இருக்கிற பல நபர்களோட புகைப்படத்தோட கூட நிற்கிறார். சரி, உடனே நீங்கள் அது கூட சொல்லலாம், இப்போ அவர் கூட்டம் போடுறோம் 1000 பேர் வருவான் அப்படின்னா. இந்த கேள்விக்கு இந்த பதில் நான் சரியா வருமானு தெரியல. இவர் தான் பேசுகிறேன், சட்டத்துறை அமைச்சர் தான் பேசினார். எல்லாரும் வந்து போட்டோ எடுப்பாங்க, அதில் கண்டுக்க முடியாது, கூட்டம் தானே சகஜம்னு சொல்கிறாரு. அது ஏன் இந்த குற்றவாளிகள் மட்டுமே தொடர்ந்து போட்டோ எடுக்கிறாங்க, மற்றவங்களும் அதிகமாக பார்க்க முடியல, ஏன் சார் அப்படி? இது அதாவது இந்த பாலியல் குற்றச்சாட்டிற்கு உள்ளான இவனுக்கு ஞானசேகரனுக்கு இதை சொல்கிறாங்க. ஆமாம், ஜாஃபர் சாதிக் சொல்கிறாங்க. அது மாதிரி பல குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்ட நபர்களுக்கும் அதை சொல்கிறாங்க. எவனோ ஒருத்தன் வந்து நான் தான் இந்திய வந்து மாற்றுத்திறனாளி கேப்டனு அப்படின்றான், வேர்ல்டு கப்புன்னா அதையும் கொண்டாடுறாங்க. அப்போது அரசாங்கத்துக்கு என்ன தான் திற வச்சிருக்குது, அதையாவது சொல்லுங்கள். யார் வேணாலும் போயிடலாமா, யார் வேணாலும் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? பொறுப்பு எப்படி கொடுத்தீங்க? அப்போது நீங்கள் உங்கள் கடமையிலிருந்து தவறுறீங்கன்றதை தாண்டி குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறீர்கள் என்ற நிலை இதில் எழும்புதில்லை. இதே ரகுபதி தான் சொல்கிறாரு, வேங்கை வயலில் இந்த ஊரில் டிஸ்கிரிமினேஷனே இல்லை, 3 எஃப்ஐஆர் போடுறாங்க.
அந்த தொட்டியில் மலத்தை கலந்தது, அந்த கோயிலில் அனுமதிக்காது, ரெட்டை கிளாஸ் டீ கடை. ஆமாம். அதுக்கடுத்து ஒரு வாரம் கழிச்சு அங்கே சமத்துவ பொங்கல்னு ஒரு ஃபார்மாலிட்டியாக அரசு செய்யுது. அதில் போகிற சட்டத்துறை அமைச்சர் சொல்கிறாரு, நிருபர்கள் கேட்குறாங்க, சார் இந்த ஊரில் இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன், சாதிய ஏற்றத்தாழ்வு இருக்கா, தீண்டாமை இருக்கா, டிஸ்கிரிமினேஷன் இருக்கான்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் இங்கே இல்லை அப்படின்னு சட்டத்துறை அமைச்சர் சொல்கிறாரு. ஒரு சட்டத்துறை அமைச்சர் இந்த ஊரில் சாதிய டிஸ்கிரிமினேஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறாருன்னா அந்த ஊர் காவல் எல்லைக்குட்பட்ட இன்ஸ்பெக்டரு எப்படி அந்த எஃப்ஐஆரை ப்ரொசீட் பண்ணுவார், எப்படி சார்ஜ் ஷீட் போடுவார்? அமைச்சர் இல்லைங்கிறாரு. அப்போ இன்ஸ்பெக்டர் இருக்குன்னு போடணும், போட முடியுமா? அப்போது இந்த மாதிரி தற்கூரியான அமைச்சர்களை வைத்துக்கொண்டு அரசை காப்பாற்றுகிறதோ அப்படின்ற எண்ணம் நமக்கு தோணுது. சார் நீங்கள் இது ஒரு சாதாரண கிரைமாக இருந்தால் கூட எங்கேயோ ஒரு ஊரில், எங்கேயோ ஒரு கிராமத்தில், எங்கேயோ ஒரு மூலையில் நடந்த ஒரு இந்த மாதிரி சம்பவம்னா கூட நம்ம வந்து சரி ஏதோ நடந்தது போச்சு, ஒரு கேமரா இல்லை போல், மற்றபடி வந்து எங்கேயோ ஒரு அது இன்டீரியர்னு கூட உள்ளா சார். ஒரு ஆர்ட் ஆஃப் த சிட்டி சார். அது எவ்வளோ மாணவர்கள் படிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒருத்தன் இந்த மாதிரி செய்கிறான்னா அவன் எத்தனை முறை செஞ்சுருப்பான், என்னென்ன அவனால் வந்திருக்கும், அவனை சுற்றி யார் இருந்திருப்பான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து முழுவதமாக அதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நடவடிக்கை எடுத்தால் தான் இந்த மாதிரி தவறுகள் நடக்காது. அப்போ நீங்கள் மேலோட்டமாக பூசி மொழிவிட்டா இப்போ என்ன அர்த்தம்? அப்போ இதுவரை யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் அவருக்கான நீதி எங்கே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி. துணிச்சல் வர காரணம் என்ன சார்? இந்த சட்ட ஒழுங்கை தாண்டி ஒரு துணிச்சல் வரும்னா பின்னாடி ஒரு பின்புலம் இல்லாமல் அந்த அளவுக்கு துணிச்சல் வரும். ஒரு கல்லூரிக்குள்ளே போய் இல்லை, நம்ம அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் அவன் திமுகவில் பொறுப்பில் இருக்கிறான்றதால திமுக நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சீங்கப்பா அப்படின்னு சொன்னாங்கலாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நாம் இதை செஞ்சாலும் நமக்கு ஒன்றும் ஆகாதுன்றதை திமுக பின்புலம்ன்றதை அவன் உணர்ந்திருப்பான். இப்போ நான் சப்போஸ் நாளைக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட ஒரு போலீஸுக்கு நம்ம வட்ட செயலாளர் அவர் இவர் என்ன சார் அமைச்சர் கூட இருக்கார் சார், தெரிஞ்சவர் சார், அப்படி சார், இது இப்படி சார், அப்படி சார்னு சொல்லி தப்பிச்சுக்கலான்ற எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணம் தான் இவனை இந்த தவறை செய்ய தூண்டியது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி அதை செய்கிறாங்கல்ல. ஆமாம், இந்த கட்சியில் தான் இருந்தான், இவனை பற்றியான முழு விவரம் எங்ககிட்ட இல்லை, அவன் யாராக இருந்தாலும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், எங்கள் ஆட்சி அந்த ஆட்சி மாதிரி இல்லை, இந்த ஆட்சி மாதிரி இல்லை, மத்தியில் இருக்கிறவங்க மாதிரிலாம் இல்லை, தவறு செய்தால் அவன் எவனாக இருந்தாலும் மனுநீதி சோழனுக்கு சிலை வைத்தவர் எங்கள் தலைவர், அவங்க வீட்டிலேயே தவறு நடந்தாலும் ஒரு நடவடிக்கை எடுப்பார். அப்படி இருக்கிற போது எங்கேயோ இருக்கிற ஒரு கட்சிக்காரன் தப்பு செஞ்சான்னா நாங்கள் எப்படி நடவடிக்கை எடுக்காமல் விடுவோம்? எங்களுக்கு மாணவர்கள் தான் முக்கியமானவர்கள் அப்படி இல்லை நீங்கள் சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு அரெஸ்ட் பண்ணி அவன் ஏதோ கை காலை உடஞ்சிடுச்சு வழக்கு உண்டானா என்னையா? அதுவுமே சர்ச்சையாக இருக்கே சார். உண்மைக்குமே உடச்சாங்களா இல்லை சும்மா கட்டு போட்டிருக்காங்களா அப்படின்னு? இல்லை, அது காலில் கட்டுருக்கு, கை கால்னாங்க, அப்புறம் கையில் ஒன்றும் இல்லை. சரி, அந்த நடைமுறை கூட நம்ம ஒத்துக்கிறது இல்லை சார். நீங்கள் இப்போ இவனுக்கும் உடைக்கிறீங்க, இந்த சின்ன பசங்க ஏதாவது பண்ணாலும் உடைக்கிறீங்க, அது வந்து சரியான நடவடிக்கையாக இருக்கிறதுக்காக நான் நினைக்கல. அதுக்கு நம்ம சட்டம் இடம் தரல. எல்லாரும் அவனும் கை கால் உடைச்சிக்கலாம், வந்து வேண்டியப்பட்ட கேஸுக்கு வந்து என்கவுண்டர் பண்ணிக்கலாம்னா அப்புறம் சட்டம் எதுக்கு, அப்புறம் கோர்ட் எதுக்கு, அது எதுக்கு? நீங்கள் ஒரு குற்ற நடவடிக்கை நடக்குதுன்னா அவன் மீது எடுக்கிற நடவடிக்கை, அவனை சிறையில் போடுறோமா, அப்படியே சார்ஜ் ஷீட் போடுறோமா, உண்மையிலே அவன் செஞ்சிருப்பான்னு நம்ம நினைக்கிறோமா? ஒவ்வொருத்தங்க மனசாட்சிக்கு தெரியுமில்ல இந்த குற்றம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு, அப்படியே ஏற்றுறோமா, அப்படியே தண்டனை கொடுக்குறோமா, அப்படின்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் முதல் ஃபஸ்ட் டைம் செய்கிற குற்றவாளிக்கு வந்து சட்டத்தில் கொஞ்சம் இலகுவாக பார்க்குற மனப்பான்மை இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அபச்சுவல் அஃபெண்டர்ஸையும் பார்க்குறீங்களே, அதுதானே இங்கே வந்து சிக்கல். அப்போது இன்றைக்கு இந்த வழக்கின் மீது ஒரு மிகப்பெரிய அதிருப்தி எல்லாரும் பேசுகிறாங்க. யாரையோ இவங்க மறைக்கிறாங்க, அந்த ஃபோன் பண்ணவன் யார், இவன் ஒரு ஆளாக இருக்காது, இது மாதிரியான பல சம்பவங்கள் நடந்திருக்கும்லாம் மக்கள் வந்து தங்கள் அதிருப்தியை தெரிவிக்கிறார்களே. இதற்கான சரியான விளக்கத்தை தர வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு. சார், இன்னைக்கு தமிழிசை அவர்கள் போராட்டம் பண்ணாங்க, போலீஸ்காரங்க வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவங்க என்னை வந்து பிடிக்க எத்தனை பேர் வந்தீங்களே, அங்கே ஒரு 10 போலீஸ் அப்போ தப்பு நடந்திருக்கு அதுன்னு ஒரு கேள்வி எழுப்பினாங்க. அந்த கேள்வி சரிதானோ? இல்லை, அதற்குண்டான அந்த செக்யூரிட்டி நடைமுறைகளை சரியாக நடைமுறைப்படுத்திருக்கணும் சார். சார், நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஒரு பெண் வந்து போகிறாங்க சார் ரோட்டில், ஒரு 2 செயின் போட்டிருக்காங்க சார், இப்போ ஒரு 50,000 ஒரு லட்சம் 2 லட்ச ரூபா மதிப்புள்ள நகைகளை போட்டுன்னு போகிறாங்கன்றதுக்காக பின்னாடியே ஒரு கேமரா வைக்க முடியாது, பின்னாடியே ஒரு போலீஸ் அனுப்ப முடியாது. மக்கள் தொகை அதிகம், குற்றவாளிகள் எண்ணிக்கை கம்மி. அந்த குற்றவாளிகளை கண்காணிக்கிற வேலையை நம்ம சரியாக செஞ்சோம்னா பெரும்பான்மையாக இருக்கிற மக்கள் அவங்க பண்ண அவங்க வேலையை பார்த்துன்னு இருப்பாங்க. அப்போது குற்றவாளிகளை கண்காணிக்க நாம் தவறி விடுகிறோம். எல்லா இடத்துலையும் போலீஸை போட்டு பார்க்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி இடங்களில் காம்பவுண்ட் எது இருக்குது, கேட்டு இருக்குது, வாட்ச்மேன் இருக்கான், ப்ரைவேட் செக்யூரிட்டி இருக்குது,
அதையெல்லாம் தாண்டி ஒருத்தன் உள்ளே போகிறான்னா அவன் இந்த செட்டப்பையும் அவன் கேவலமாக பார்க்குறான். அப்படி தானே அர்த்தம். எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிற ஒரு செட்டப்பையே கேவலமாக பார்க்குறான். நம்ம மாட்டினா நம்ம மீது கடுமையான நடவடிக்கை காவல்துறை எடுக்கும்ன்றதையும் அவன் வந்து அசால்ட்டாக கேவலமாக பார்க்குறான் தானே அர்த்தம். அப்போ இதற்கு இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி இருந்தால் அவங்க சொல்கிற மாதிரி செக்யூரிட்டி ஒழுங்குபடுத்தியிருக்கணும். இந்த மாதிரி குற்றங்கள் நடந்தால் நடவடிக்கை கடுமையாக இருக்குன்றது அவனுக்கு வந்து நம்ம உணர்த்தி இருக்கணும். அப்படி இருந்தால் இது வந்து நடந்திருக்காதுன்ற அர்த்தத்தில் தான் அவங்க சொல்கிறாங்க. இல்லை சார், இப்போ அவர் மேலே ஒரு 15 வழக்கு ஏற்கனவே இருந்ததா சொல்கிறாங்க. இப்படி வழக்கு வந்ததை கவனிக்காம விட்டுனாங்க. இந்த அளவுக்கு அவர் சுதந்திரமாக சுற்றுறாரு அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு மக்களுக்கு நம்பிக்கையே வருமா இதுக்கு மேலே இந்த சட்ட ஒழுங்கு? இல்லை, இப்போ நீ தானே சொல்கிறாங்க ஒரு 7-8 கேஸ் இருக்குன்னு. அதற்கு உரிய விசாரணை பண்ணி அதை எல்லாம் செஞ்சுருக்கணும். இவங்க அப்படி தான் லேகாக தான் இருக்கிறாங்க நம்ம காவல்துறை. என்ன சார் காரணம்? அது இந்த மாதிரி இது மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. நம்மளும் வாரம் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஏன் நடவடிக்கை எடுக்க அவங்களுக்கு என்ன தயக்கம் இல்லை எதுவும் பிரச்சனையா அதில்? சார் இவங்க ப்ரிவென்ஷன் பண்ணுற வேலையை இவங்க செய்யறது இல்லை சார். நீங்கள் இப்போ நம்ம அண்ணன் ஆம்ஸ்டாங் வந்து படுகொலை செய்யணும். ஆமாம். உடனே இங்கே இருக்கிற ரவுடிங்களாம் நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறோம், போகிறோம், வரோங்கிறோம், அப்படி அவன் சொத்து கணக்கு எடுக்கிறோம், அது இது அப்படிலாம் சொன்னாங்க. அதுலேயும் பல சந்தேகங்கள் பல குற்றச்சாட்டுகள் எழுமிச்சு. அதோடு அதை விட்டுட்டாங்க. வந்து சட்டம் ஒழுங்கு என் கையில் இருக்குதுன்னாங்க. ஆம்ஸ்டாங் படுகொலையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் அங்கங்கே பேட்சாக இருந்தாங்க. அந்த 70 பேரும் தப்பிச்சு போயிருக்காங்கல்ல. அப்போ நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, நம்ம வெறுங்கையாக தான் இருக்கிறோம். ஏதோ மூடி வச்சுட்டு நாம் வந்து இது இருக்குன்றோம். கடைசியில் ஒன்று திறந்து பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தானே தோணுது. ஏன்னா இது இங்கே ஒரு பீச்சில் ஒரு 10 மணிக்கு மேலே இருட்டில் யாரும் இல்லாத இடத்துல நடந்துருந்தனா கூட சரி, அந்த நேரத்தில் அவன் தூண்டப்பட்டிருக்கலாம். அவன் ரெகுலராக இது உள்ளே போய் செய்கிறான்னா அவன் ரெகுலராக இந்த தவறை செய்து கொண்டு இருக்கணும் தானே. அப்போ சொல்லப்போனால் அந்த காம்பன் இவன் எகிரி குதிக்கிறான்ல, அதுக்கு இந்த பக்கம் தான் காவல் நிலையம், ரோட்டுக்கு இந்த பக்கம் தான் போலீஸ் ஸ்டேஷன். அவன் ஒவ்வொரு முறை அவன் வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே நுழையிற போது காவல் நிலையத்தை தாண்டி தான் போகணும். அவ்வளவு காவலர்களை தாண்டி தான் போகணும். நான் காவலர்களை தாண்டி தான் போகணும், காவலர்லாம் பார்த்துன்னு இருக்காங்கன்னு சொல்ல வரல. இது நடந்தால் இங்கேருந்து ஒரு நடவடிக்கை வரும்ன்ற அச்சம் அவனுக்கு இல்லைல்ல. அந்த அத்தகைய வேலையை நம்ம செய்யலைல்ல. அப்போது இன்னமும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆட்களை காப்பாற்றி கொண்டு இந்த வழக்குகளுக்கு வந்து கட்டிக்கின்னு நாங்கள் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம்னா இத்தகைய சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவதை யாராலும் தடுக்க முடியாது. அதனால் அரசு வந்து இதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து கடைசி சம்பவமாக இது இருக்கணும். அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். பார்ப்போம் சார். இதில் சந்தேகம் வர ஒரு முக்கியமான காரணம், குற்றவாளியை 3 மணி நேரத்தில் பிடிச்சிட்டோம்னு பெருமை கொண்டாங்கல்ல. ஃபோனில் ஒருத்தர் கூட பேசிட்டே இருந்தா சொல்கிறாங்களே, இன்னொரு நபர் ஃபோனில் பேசினதா சொல்கிறாங்க. ஆனால் ஏன் அந்த நபரை இன்னும் பிடிக்க முடியலையே, என்ன காரணம்? அதுதான் சார் காவல்துறை சொல்லி நாங்கள் தொடர்ந்து விசாரணை பண்ணுறோன்றாங்க. என்ன சார் விசாரணை? ஒரு ஃபோன் இருக்குது, அந்த டைமில் கிட்டத்தட்ட 7:30 மணின்றாங்க. அந்த நேரத்தில் டக்குனே யார் அடே இங்கே வா, யார் நீ அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு ஆனால் அவன் இல்லை. அப்போ சாதாரண ஒரு நபராக இருந்தால் இவன் கூட பிரியாணி கடையில் வேலை செய்கிறவனோ இல்லை வேற எவனோ இல்லை இவனுக்கு வந்து சப்ளை பண்ணுறவனோ ஏதோ ஒருத்தன் ஒரு மிடிலாக இருக்கிற ஆளாக இருந்தால் ஏய் என்ன இங்கே நடந்துருக்குது, நீ யார் நீ வாங்க அப்படின்னா வந்திருப்பான், அவனை கூப்பிட்ருப்பாங்க. அப்போது அதை நோக்கி அந்த விசாரணை போகலைங்கிற போது அது ஒரு பிக் ஷாட்டாக இருப்பதற்கான வாய்ப்பாக தானே இருக்குது. இது எல்லாருக்கும் இயல்பாக நினைக்கிறாங்க. அப்போ நீங்கள் நாங்கள் தொடர்ந்து விசாரணை பண்ணிக்கிறோம், அந்த லிஸ்டெல்லாம் போடுறோம்னா 2 மணி நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் நினச்சிருந்தா வந்திருக்க போகிறான். மொத்தமாக சேர்த்து ஒரே ரிமாண்ட் ஏற்றிருக்க போகிறீங்க. அப்போது இதை தவிர்த்து விட்டு நாங்கள் விசாரணை தொடர்கிறோம்னு சொன்னால் இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குதுன்னு தான் அர்த்தம். சார், அதில் குறிப்பாக அந்த பெண்ணுக்கு மாதவிடாய் இருக்கும் அந்த நேரத்தில் கூட அவர் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சதாக சொல்கிறாங்க. மாணவி அந்த அளவுக்கு இணங்கி போக காரணம் இதில் ஏதோ ஒரு பெண் மூலம் அவங்களுக்கு பயம் அச்சம் இருக்கும். அந்த பெண்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும், இப்படி சம்பவம் நடந்துட்டா வெளில சொன்னால் மானம் போயிடும், அந்த ஒரு பயம் தான் இன்னை வரைக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க காரணமாக இருக்கும். நம்ம அந்த சம்பவம் அதாவது சார் மனசை ஒருத்தன் மிரட்டின உடனே கொஞ்ச நேரம் நமக்கு என்ன நடக்கிறதுனே தெரியாத அளவுக்கு ஃபெயிண்ட் ஆகிறவங்களாம் இருக்கிறாங்க. நீங்கள் அதில் அந்த மாதிரி கூட ஆயிருக்கலாம். ஆனால் இதில் நாம் வந்து ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம், பல சம்பவங்கள் நடந்து இந்த மாதிரி அதை வெளியே சொல்லாமல் ஆனால் அந்த பெண் அவங்க வீட்டில் சொல்லி அவங்க பேரண்ட்டு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இதை விலை கொண்டாந்து நம்ம பெண்ணுக்கு நடந்தது இதே கடைசி நிகழ்ச்சியாக இருக்கணும், இது மாதிரி வேறு யாருக்கும் நடந்து விடக்கூடாதுன்னு அவங்க குடும்பம் அதை நின்று அந்த பெண்ணு பின்னாடி நிற்கிறாங்கல்ல, அதுக்கு நாம் ஒரு மிகப்பெரிய வணக்கங்களை அந்த குடும்பத்துக்கு நாம் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பலது நடந்திருக்கும், யாரும் சொல்லலைல்ல. அப்போது இதிலிருந்து எடுக்கிற நடவடிக்கையின் அடிப்படையில் தான்
அடுத்து அங்கே படிக்க போகிற பசங்களுக்கும் ஒரு தெம்பு இருக்கும். இல்லைன்னா அந்த பசங்க எதை பார்த்தாலும் பயப்படுற சூழல் தான் இருக்கும். நீங்கள் இந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாம், எல்லா பிள்ளைங்களும் கூட்டு போய் கவுன்சிலிங் கொடுக்க முடியுமா? அப்போது அந்த அசாதாரண சூழ்நிலையை போக்கி ஒரு ஒரு ரம்மியமான சூழலை அங்கே வந்து ஒரு ஏற்படுத்தணும், ஒரு அமைதியான சூழலை அரசாங்கம் ஏற்படுத்தணும். அந்த மாணவிகள் படிப்பதற்கான ஒரு சூழலை அரசு ஏற்படுத்தும். சார், குறிப்பாக அந்த திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் சட்ட ஒழுங்கு மேலே தான் மிகப்பெரிய கேள்விகள் வந்துகிட்டே இருந்தது. சமீபத்தில் அரசு மருத்துவமனையில் கத்தியால குத்தினோடனே அப்புறம் அங்கே காவலாளி போடுறோம், ஐடியில் செக் பண்ணிட்டு உள்ளே வர்றோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளியில் ஆசிரியர் கொல்லப்பட்டாங்க, அதுக்கப்புறம் அங்கே காவலாளின்னு சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக வழக்கறிஞர் அந்த நீதிமன்ற வளாகத்திலே வச்சு ஒருத்தர் வெட்ட ஒன்று அங்கே நாங்கள் துப்பாக்கி என்ற காவலரை நியமிக்கிறோம்னு சொன்னாங்க. இப்போ இன்னைக்கு இப்படி கல்லூரியில் வந்து நிற்குது. இதுக்கும் அதே மாதிரி காவலாளிகள் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க. இது திரும்பவும் ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்கும்ல. இது குறைபாடு இவங்ககிட்ட நேச்சுரலாகவே இருக்கா, இல்லை வேறு எதுவும் பற்றாக்குறையின் காரணமாக அப்படி இருக்கா? இல்லை, சட்டம் ஒழுங்கு நிர்வகிக்கிற திறமை அதை வைத்திருக்கிற நம்முடைய முதல்வர்கிட்ட இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். இல்லை, அவரால் முடியல, திறமை இல்லைன்றதை விட அவரால் முடியல. அவருக்கு வந்து 73-74 வயசாகுது. வேறு யாருக்கிட்டையாவது ஒருத்தருக்கு கொடுத்து ஒரு தனி அமைச்சர்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்து இதை வந்து நிர்வாகம் பண்ணணும் சார். ஏன்னா இன்றைக்கு வந்து நாடு முழுக்க இதே பிரச்சனை தான். எங்கே போனாலும் எல்லாம் சொல்லலாம், 1-2 இல்லை அந்த ஆட்சியில் அவ்வளோ நடந்து, இந்த ஆட்சியில் அவ்வளோ நடந்து, அந்த கம்பேரிசனே இங்கே இல்லை. நீ இந்த வழக்கில் கூட முன்னாடி அதெல்லாம் நடந்தது தெரியுமா, புகார் கொடுக்க பயப்பட்டார்கள் தெரியுமா, இப்பொழுது 2 நாள் கழித்தாவது புகார் கொடுத்தார்கள் தெரியுமா, அது வந்து எங்கள் ஆட்சியின் வந்து எங்கள் ஆட்சி மீது இருக்கிற நம்பிக்கை அப்படிலாம் சப்பக்கட்டு கட்டுறாங்க. கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாமல். அதால் இதை வந்து திமுக அடிக்கடி சொல்லணும்ல, ஈரல் கட்டு போச்சுன்னு. இன்றைக்கி ஓரளவுக்கு முழுவதுமாக கெட்டுவிட்டதோ என்ற தாட் வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் வந்துட்டு சார். உடனடியாக இதை வந்து ஒரு மறுசீராய்வு பண்ணணும். முதல்வர் அந்த துறையை வேறு யாருக்கிட்டையாவது ஒருத்தர் கொடுத்து திறம்பட இதை வந்து கையாளணும் சார். காவலருக்கு இருக்கிற முக்கியமான துறை தானே சார், அதை முதல்வர் வச்சிருக்காரு. வேற யாரும் கைக்கு போயிட்டா பிரச்சனை ஆகிடும்னு இல்லை. முக்கியமான துறைன்னா பல விஷயங்களுக்கு ஒரு அரசு எதை நம்பித்தனமாக இருக்கும், ஃபினான்சியலை கூட நம்பாது. ஒரு அரசு காவல்துறையை தான் நம்பும். ஆமாம். ஏன்னா அரசுக்கு எதிராக நீங்கள் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் தண்ணி வரலன்னு கூட ரோட்டில் உட்காருங்களேன், போலீஸ் தான் முதல்ல வந்து இன்றைக்கி தண்ணி தானடா வர ஏற்பாடு பண்ணுறேன்டா, வேறு ஒரு பிரச்சனை குற்றவாளி நான் கைது பண்ணேன்டா, குற்றவாளியை கைது பண்ண வேண்டியவங்களே நான் கைது பண்ணுறேன்டா, அப்படி எல்லா விஷயங்களிலும் இங்கே வந்து காவல்துறையை வைத்து தான் அரசாங்கம் அதை வந்து சரி கட்டும். அதால் காவல்துறையுடைய நட்பு இல்லை காவல்துறையினர் தயவு நமக்கு தேவைன்றதுக்காக காவல்துறையினர் செய்கிற அங்கொன்றும் இங்கொன்றுமாக செய்கிற சில விஷயங்களை அரசும் கண்டு காணாமல் இருந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த அதிகாரிகள் நியமிப்பதில் பல இன்ஃப்ளூயன்ஸுகள் மூலிமா சிலர் வந்து வந்துடுவாங்க. அதால் யாரும் கேட்க முடியாத சூழலில் அது அப்படியே ஓடுறது தான் இத்தகைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் காரணமாக தான் நான் பார்க்குறேன்.